வளன் மீடியா நேயர்களுக்கு கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மார்ச் மாதம் காலங்களிலே நாம் லெந்து நாட்களை அனுசரித்து வருகிறோம். லெந்து என்றால் அதன் பொருள் வசந்த காலம். லெந்து என்பது வசந்தத்தை குறிக்கிறது என்றால் இறைவனின் பாடுகளை குறிக்கிறதே என்ற எண்ணம் வருமானால், வசந்த காலகட்டத்திலே ஒரு மரம் இலைகளை உதிர்க்கும், மீண்டும் அந்த பசுமை இலைகளை அது பெற்றுக்கொள்ளும். இலையுதிர் காலமாய் இது திகழ்கிறது. இதை மனிதனுக்கு எப்படி பொருத்தி பார்ப்பது என்றால், மனிதன் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் தீயவைகளை ஒழித்துவிட்டு நல்லவைகளை நாடுகிறவனாக, நல்லவைகளால் புதுப்பிக்கப்படுகிறவனாக மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த இலையுதிர் காலம் நமக்கு உணர்த்தி கொண்டே வருகிறது. ஒரு மனிதனிடம் நன்மை தீமை ஆகிய இரண்டும் இருக்கும். கால வெள்ளத்தில்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை சீராக்கி 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 புனிதத்துவம் பெற முடியும். அந்த அடிப்படையிலே இறைமகன் இயேசு இந்த காலகட்டங்களை உங்களுடைய தவறுகளை சீர்திருத்திக் கொள்ளுங்கள், உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக உருவாக்கப்பட்ட காலங்கள் இந்த காலங்கள். 40 நாள் ஏன் கொடுக்கப்பட்டது என்பதை அடுத்த வீடியோவில் காண்போம். இப்பொழுது வெறும் லெந்து அதற்கான வரையறையை மட்டும் நாம் பார்ப்போம். இந்த காலகட்டங்கள் மனிதனுக்கு மிக முக்கியமாக தன்னை உருவாக்கி கொள்ளுகின்ற காலகட்டமாக கிறிஸ்தவர்கள் எண்ணுகின்றனர். ஆனால் பெரும்பாலானோர் நீங்கள் லெந்தை ஏன் அனுசரிக்கிறீர்கள் என்று கேட்டால், இறைவன் பட்ட பாடுகளுக்காக நாங்கள் இதை மேற்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது தவறானது. இறைவன் பட்ட பாடுகளை எண்ணி நாம் லெந்து காலத்தை அனுசரிக்கவில்லை. இறைவன் பாடுபட்டது நமக்காகத்தான், நம்முடைய பாவங்களுக்காகத்தான். அதனால் மனிதர்களாகிய நாம் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை நினைத்து வருந்த வேண்டும். அப்படி வருந்தி புலம்பி அழுது கடவுளிடம் மன்றாட்டு செலுத்த வேண்டும். தவறுக்கு வருந்தினால் மட்டும் போருமா? திருத்த வேண்டும். அப்படி திருத்தம் பெற்றுக்கொள்ள நான் என்னென்ன செய்ய வேண்டும் கடவுளே என்று கடவுளிடம் முறையிட வேண்டும். இறைமகன் இயேசு தோன்றுவதற்கு முன்னமே தோன்றிய பல்வேறு தீர்க்கதரிசிகள் அந்த தீர்க்க தரிசனங்களை நமக்கு உரைத்திருக்கிறார்கள். பழைய நபர்கள் எப்படியாக மனம் வருந்தின போது இயேசு மன்னித்தார் என்று நமக்கு அநேக உதாரணங்கள் இருக்கிறது. உதாரணமாக யோனா நினிவேக்கு பிரசங்கம் செய்தபோது அந்த மக்கள் தங்களுடைய பாவங்களை எண்ணி வருந்துவதை கடவுள் ஏற்று மன்னித்தார் என்று பார்க்கிறோம். இதுபோல அநேக இடங்கள் ரெட்டுடுத்தி தங்களுடைய பாவங்களை அவர்கள் உணர்ந்தார்கள் என்று வருகிற இடங்கள். பழைய ஏற்பாடு முழுக்க நியாயப்பிரமாணத்தால் ஆனது. ஒவ்வொன்றும் நியாயப்பிரமாணத்தை வலியுறுத்தி அதன் அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் நாம் இருப்பது கிருபையின் காலம். கடவுள் நமக்காக அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், நமக்கு கிருபையாய் வழங்கினார். அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தாலே நம்மளுடைய பாவங்களை மீட்டார். ஆக இந்த லெந்து காலங்களை நாம் அவருடைய பாடுகளுக்காக அனுசரிப்போம் என்று நினைக்க வேண்டாம். நம்முடைய தவறுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நாம் எண்ணி மனம் வருந்தி நாம் கடவுளிடம் மன்றாடி அந்த பாவங்களை திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த பாவங்கள் கடவுள் கிருபையால் மன்னிக்கப்படும். மனம்
மனம் வருந்தாமல் போவதால் நமக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது. நம்மை பல வகைகளில் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நமக்குள் இருக்கும் கேடுபாடுகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுபோல ஒரு பக்தன் ஆராய்ந்து பார்த்து எப்படி தன்னுடைய சங்கீதத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். ராகத் தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் 139ஆம் அதிகாரம். சங்கீதத்தை பொதுவாக அதிகாரம்னு சொல்லக்கூடாது, ஆனால் 133வது சங்கீதம். அப்போது கடவுள்கிட்ட தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எப்படி அறிந்திருக்கிறீங்க? சும்மா மேலோட்டமாக இல்லை, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் படுத்தாலும் உட்கார்ந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் தெரியும். என் நாவில் சொல் பிறக்காததற்கு முன்னே நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் புற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எட்டாத உயரமாக இருக்கிறதுன்றார். அது எப்படி சாமி, இப்படி மாதிரி நீ என்னை என் கூட என்னை இப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இது மனித அறிவில் உங்களுடைய கிருபையை, உங்களுடைய ஆளுகையை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதை எப்படி சொல்ல பாருங்க, இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எட்டாத உயரமாக இருக்கிறது. அப்போது மனித அறிவை பயன்படுத்தி இந்த லெந்து காலங்களை நீங்கள் அனுசரிக்காதீர்கள். கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய உண்மையான மன்னிப்பினால் நாம் இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். நம்மை சோதித்து ஆராய வேண்டும், தாவீது அரசனை போல. அதே அப்போது இப்படி சொல்கிறார், எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கலான்னா நான் எங்கே போவேன் சாமி? ஒருவேளை நான் வானத்துக்கு போனாலும் பூமியின் பாதாளத்துக்கு போனாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறார். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். உனக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது. இருளும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இப்போ ஒரு மனிதன் வெளிச்சத்தில் தானே பாவம் செய்யணும்னு மறைஞ்சின்னு இருட்டுக்கு வரான். அப்போ இருட்டு என்பது பாவம் செய்வதற்கு ஏற்ற இடம் நினைக்கிறான். கடவுள் பாருங்க, உடல் உறுப்புகளில் எல்லா உறுப்புகளையும் சுயமாக இயங்க வைக்கிறார். கண்ணை சுயமாக இயங்க வைக்கல. கண் வெளிச்சத்தின் உதவியால் தான் இயங்குது. காலையில் வருகிற சூரியன் நம்முடைய கண்ணில் அந்த ரெடினா திரையை புதுப்பிக்கும் போது அந்த ரெடினா திரை வாயில தான் எதிர இருக்கிறவரை பார்க்குறோம். ஒருவேளை ஒளி நம் கண்ணில் படாவிட்டால் எதிர இருக்கிறவர் தெரிய மாட்டார். கண் என்பது மிக முக்கியமான ஒரு உறுப்பு. தாவீது அரசன் அந்த கண்களை கொண்டு கடவுளை வென்றார். இன்னொரு நிகழ்வில் கண்களின் இச்சை மோசமானது என்று கண்டிக்கிறார்கள். அப்போது கண்களுக்கு என்று சில குணாதிசயங்கள் இருக்கிறது. கண்களின் தாகம் கால்களின் வேகமாகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கண் சுயமாக இயங்கலை பாருங்கள். கண்ணுக்கு ஒளியோட உதவி தேவைப்படுது. ஒளி வந்ததுக்கு பிறகுதான் கண் இயங்குது, இல்லைன்னா கண் இயங்காது. அப்போது கண்ணை கொண்டு நாம் கடவுளை வணங்கும் போது, நம்முடைய சிந்தனையை கொண்டு கடவுளை வணங்கும் போது நம்மளுடைய நடைகள் உறுதிப்படும். மனிதன் இருட்டை தேடு ஓடுவதில் ஆவலாயிருக்கிறான். கடவுள் அங்கு இருக்க மாட்டார். இருட்டு என்பது யாருக்கும் தெரியாத ஒரு இடம். அங்கே நாம் பாவம் செய்தால் யாரிடமும் பிடிபட மாட்டோம். ஏனென்றால் ஒளியின் வேகம் அங்கில்லை, ஒளியின் பாதை அங்கில்லை என்று நினைக்கிறோம். கடவுள் அதனால தான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், நானே ஒளி அப்படின்றார்.
அப்போ அவர் ஏன் ஒளியாக இருக்கிறாருன்னா, நீ போய் இருளில் உட்கார்ந்தா அவர் வந்தார்னா போயிடணும். அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இருளில் இருந்த காலகட்டங்களை நினைத்து அந்த இருளை மாய்த்து கொள்ள வேண்டும். மறுபடியும் வரணும், ஒளிக்கு வரணும். ஒளியை நீங்கள் தான் தேடணும். ஒளி வரும்போது அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான ஒளி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த லெந்து காலங்கள் நமக்கு வசந்த காலமாக இருக்கும். நம்முடைய பாவ இலைகள் உதிர்க்கப்பட்டு மீண்டும் புது இலைகள் புறப்பட்டு வரும். கடைசியாக இந்த வசனங்கள் முழுக்க அப்படி இருந்தாலும் கடைசி வசனங்களை பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 23 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் சொல்கிறார். நீங்கள் அறிஞ்சிங்க சாமி, என் இதயத்தினுடைய நினைவுகள் உங்களுக்கு தெரியும், அறிஞ்சிக்கு பாருங்கள். அந்த அதில் இருக்கிற கேடுபாடுகளையும் நல்லதையும் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுன்றார். சோதிக்கணும், நீங்கள் சோதித்து பாருங்கள். அதனால் என்னுடைய சிந்தனையில் மாறுபாடு இருக்கிறதா, என்னுடைய பக்தியை நான் தளர்த்தி கொண்டேனா என்பதையெல்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி தாவீது அரசன் தன்னுடைய வேண்டுதலை கடவுளுக்கு முன்னாடி வைக்கிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னத்தில் உண்டோ என்று பார்த்து, மனிதனுக்கு வேதனை உண்டாக்கும் வழிதான் அநேக வழிகள். ஆனால் அப்படி இருக்கிறதா என்பதை நீர் கண்டு அந்த வேதனை இருக்கிற வழிகளிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் என்று தாவீது அரசன். அதனால்தான் தாவீது அரசன் என்னை ஆராய்ந்து பார்த்து அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார். அப்போ மனிதன் தவறு செய்யும் இயல்புடையவன், அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தவறையே செய்து கொண்டிருப்போனும் மனிதன் இல்லை. மனிதர்களின் பாவத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்து இருக்கிறார். மீட்புக்கு அவர்தான் நமக்கு குருவாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் மீட்டு கொண்டார். நல்ல முறையில் வாழ்கிற ஒரு வாழ்வை இறைவனிடம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய சீர்திருத்த எண்ணமாக இருக்க வேண்டும். இந்த வேதம் அநேக காரியங்களை நமக்கு வலியுறுத்தி சொன்னாலும் அதிலே முக்கியமாக நாம் துக்கப்படுகிற காலங்கள் என்று பார்த்தால் இயேசு பெருமானின் மரணமும் அந்த மரணத்தின் போது அவர் பட்ட பாடுகளும் தான். ஒருவேளை இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் அவருக்கு இவ்வளவு பெரிய சோதனைகளை தந்து யூதரின் ராஜா என்று அவரை பரிகசித்து மக்களுக்கு செஞ்ச அற்புதங்களை எல்லாம் தவறான முறையில் ஆளுநர்களுக்கு எடுத்துரைத்து, ஆளுநர்களிலே பலர் நல்ல முறையான ஆளுநர்களாக இருந்தாலும் இந்த மக்களுக்காகவும் பதவிக்காகவும் தங்களை நீதிக்காக நிலைநிறுத்தாமல், எனக்கு இயேசு பெருமான் குற்றமில்லாதவர் என்று தெரிகிறது, ஆனால் இதை நீங்கள் தீர்ப்பிடுங்கள் என்று பிலாத்து சொல்லுகிறார். நாம் வாழ்க்கையில் இந்த நபர்களை எல்லாம் எண்ணி பார்த்து நாம் தாவீதாக இருக்கிறோமா, அல்லது நமக்கே வரும்போது கை கழுவி கொள்ளுகிற பிலாத்து போன்றவர்களாக இருக்கிறோமா, இறைமகன் இயேசுவுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று மறுதலிக்கிற பேதுருவாக இருக்கிறோமா? வாழ்வில் நாம் எதுவாக இருக்கிறோம் என்று இந்த வேதத்தில் வருகிற கதாபாத்திரங்களை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த கதாபாத்திரங்கள் என்னென்ன சொல்லுகிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும். பிலாத்து ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, இவனில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை. இந்த வார்த்தையை உங்களை பார்த்தோ இல்லை என்னை பார்த்தோ ஒருத்தர் சொல்ல முடியுமா?
இவரில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? அப்போ இதில் வர வார்த்தைகளை, சொல்லப்படுகிற நபர்களை, அவருடைய குணாதிசயங்களை நாம் நம்மோடு ஒப்பிடும்போது நாம் எவ்வளோ ஒன்றில்லாத இருக்கிறோம். பவுல் பட்ட துன்பங்கள் எத்தனை, ஆனால் கடவுளுக்காக நிற்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் தானியேல் போன்ற மக்கள் பட்ட துன்பங்கள் எத்தனை, ஆனால் கடவுளுக்காக நிற்கிறாங்க. அப்போ பழைய ஏற்பாடு ஆட்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில் வருகிறவர்களாக இருக்கட்டும், அந்த நபர்கள் இறைவனோடு கலப்பதற்கு, இறைவனோடு இணைவதற்கு, இறைவனை தொழுவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறார்கள், அந்த எடுக்கிறதில் எப்படியெல்லாம் வெற்றி கண்டார்கள் என்பதைத்தான் நாம் இந்த லெந்து காலங்களில் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். இது ஒரு முதல் அறிமுகமாக எடுத்துரைக்கிறேன். இதற்கு பிறகு வரும் தியானங்கள் எல்லாம் அந்தந்த தலைப்பை குறித்ததாக இருக்கும். இது வசந்த காலத்துக்குரிய தலைப்பாகவும் வசந்த காலத்தின் நிலைப்பாட்டை மக்களுக்கு உணர்த்துவதாகவும் அமைகிறது. நீங்கள் இந்த வசந்த காலகட்டத்திலே உங்களை சீர்தூக்கி நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.